கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நம்ம ஒரு சாம்பியனை நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம். அது வந்து எல் கீர்த்தனா 52வது நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சென்னையை சேர்ந்தவங்க கீர்த்தனா. அவங்க யார், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி இது எல்லாத்தையும் பேசலாம். கீர்த்தனா வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் கீர்த்தனா. நீங்கள் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்க நேஷ்னல்ஸில். எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நினைக்கிறீங்க இது? இது வந்து ரொம்ப 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 சந்தோஷம் சார் எனக்கு. அதுமாரி நான் அவ்வளோ உழைச்சதுக்கு வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போட்ட உழைப்புக்கு பலன் கிடச்சிருக்கு. ஆமாம் சார். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் நேஷனல்ஸ் ஆடி இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடிலாம் ஆடி இருக்கேன். எத்தனை நேஷனல்ஸ் ஆடி? அது ஒரு 3 நேஷனல் ஆடி இருக்கேன். இது 4வது நேஷனல்ஸ்? இது 4வது நேஷனல். இதுக்கு முன்னாடி ஃபைனல் வந்திருக்கீங்களா? இல்லை சார், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபைனல்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன? பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு ஓரளவு அது பாதி ரவுண்டில் வந்து விளையாடி தோத்துட்டேன். பாதி ரவுண்ட்னா ஒரு 4 ரவுண்ட் ஜெயிச்சு. குவார்டர் ஃபைனல் போயிருக்கீங்களா? குவார்டர் ஃபைனல், ஃப்ரீ குவார்டர் அதெல்லாம் வந்து தான் தோற்றுருக்கேன். இதுக்கு முன்னாடி செமிஃபைனல் கூட போனதில்லை? செமிஃபைனல் போனதில்லை, குவார்டர் ஃபைனல் அது மாதிரி ரவுண்டில் தான் தோற்றுருக்கேன். முதல் முறையாக ஃபைனல் வந்து ஜெயிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே, வாழ்த்துக்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயிச்ச உடனே எப்படி, என்ன நினச்சிங்க, மனசில் என்ன ஒன்றுது? ஜெயிச்சோன்னா நம்ம உழைச்சதுக்கு வின்னர் வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம். நம்ம உழைப்பு போட்டதால் தான் நம்ம இவ்வளோ வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி சார். அப்புறம் நீங்கள் ஃபைனலில் வந்து மீட் பண்ணது வந்து காசிமா. அவங்க வந்து வேர்ல்டு கப்லாம் வின் பண்ணி இந்தியாவே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தது. தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க நிறைய பெருமை சேர்த்துருவாங்க. அந்த போட்டி எவ்வளோ டஃப்பாக இருந்தது? அவங்க கூட ஆடும்போது ரொம்ப சந்தோஷம்தான். வேர்ல்டு கப் பிளேயர் கூட ஆடுறோம், ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட நம்ம போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அதே மாதிரி ஜெயிச்சு. இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்களா அவங்களோட? முன்னாடி அவளும் என் கிளப்பில், நானும் அவள் கிளப் தான். நாங்கள் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் ஒன்றாலாம் விளையாடி இருக்கோம். பெரிய டோர்னமெண்ட்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா அவங்கள? இதுதான் பெரிய டோர்னமெண்ட். இல்லை, இதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நேஷனல்ஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு அந்த ரவுண்ட்லலாம் அவங்க கூட விளையாடி ஜெயிச்சிருக்கீங்களா? அது வந்து ஒரு டைம் ஜெயிச்சிருக்கேன், ஒரு டைம் லூஸ் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்கள் ஒரு முறை ஜெயிப்பீங்க, ஒரு முறை ஜெயிப்பாங்க? ஒரு முறை ஜெயிப்பேன். ஓகே. ஸோ ப்ரெஷர் இருந்ததா இது நேஷனல்ஸ் ஃபைனல்ங்கிறதுனால? இல்லை சார், எனக்கு வந்து நம்ம அவ்வளோ உழைச்சதுக்கு பயம் இல்லை. நம்ம எப்போவுமே ஆடுற கேம் நார்மலாக ஆடணும்னு நினச்சேன். அந்த பயம் இருந்திருந்தால் நான் வின்னர் அடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு அந்த ஃபீலே இல்லை. நம்ம உழைச்சோம், நம்ம விளாட்றோம், நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணி நம்ம ஜெயிச்சா ஓகே. கூலாக தான் விளையாடிங்க? கூலாக தான், ஒரு டென்ஷனும் இல்லை, எந்த பயம் டென்ஷன் நடுக்கம் எதுவும் இல்லை. நம்ம விளாட்ற கேம் நம்ம நார்மலாக விளாட்லாம். ஜெயிக்கிறது தோக்கிறது அப்புறம் நம்ம முயற்சி பண்ணி வின்னர் அடிக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக ஜெயிச்சு. நீங்கள் எப்படி கேரம் விளையாட ஆரம்பிச்சிங்க? கேரம் சின்னதுலேருந்து எங்கள் அப்பா வந்து கேரம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் கோச்சர் வந்து மொஹபு பாஷா, அவர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு இவ கேரம் நல்லா விளாட்றா, நான் இவ்வளோ ஒரு மேட்ச் இட்டுன்னு போகிறேன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி அகஸ்டியா மேட்ச்க்கு எங்கள் கோச் இட்டுன்னு போனார். போய் அதில் ஜெயிச்சுட்டு வந்தோன்னே தான் சின்னதுலேருந்து 6 வயசு 8 வயசுலேருந்து நான் கேரம் விளையாடிட்டுருக்கேன். என் கோச்சர் வந்து மொஹபு பாஷா தான். எங்கள் கிளப் பேர் வந்து CNCC. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே தான் கிளப்பில் தான் விளையாடிட்டுருக்கேன். அவர் சொல்லி கொடுத்த, அவர் கற்றுக் கொடுத்த விஷயம்லாம் வந்து அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து விளையாடி ஜெயிச்சிருக்கேன். உங்கள் வீடு எந்த ஏரியாவில் இருக்குது? எங்கள் புது வண்ணார்பேட்டை, நியூ வாஷ்மன்பேட்டை. ஓகே. ஸோ நீங்கள் அந்த கோச்சுக்கிட்ட தான் முறையாக கற்றுக்கிட்டீங்க? அந்த கோச்சுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் தான் கோச்சே எனக்கு. அவர் சொல்லி கொடுத்து தான். காசிமாவோட ஃபாதர்? காசிம் அப்பா தான் எனக்கு கோச்சு. அவர் சொல்லி கொடுத்து தான் நான் இவ்வளோ பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிருக்கேன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட இருந்த மரியா சார், அமுதன் சார், அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபேமிலிலாம், எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் வந்து கேரமுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்னாலே எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதுவும் வந்து ஒரு வீட்டில் வந்து பொம்பளை பசங்களை அனுப்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, நீ ஃப்ரீயாக இருமா சொல்லிட்டு எல்லா பர்மிஷனும் எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இந்த லெவல் வந்திருக்க முடியாது. இவ்வளோ லெவல் வந்தது காரணம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் உங்களுக்கு? அண்ணன் தம்பி. அண்ணன் என்ன பண்ணுறாரு? அண்ணன் துணிகளில் வேலை செய்கிறான், MC ரோட்டில். தம்பி வந்து காலேஜ் ஃபஸ்ட் தான், பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கான் துணி கடைக்கு. 3 பேர் நீங்கள்? 3 பேர். ஓகே. அப்பா அம்மா சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருந்தது இல்லையா ஆரம்பத்தில்? அப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டு. அவங்களால தான் இப்போ இவ்வளோ பெரிய லெவல் வந்திருக்கேன்.
வீட்டில் சப்போர்ட் பண்ணலன்னா நான் வந்து இந்த கேரமே விளையாடி இருக்க மாட்டேன். வீட்டில் ஃபுல் சப்போர்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா? அப்பா இல்லை, அம்மா வீட்டில் ஹவுஸ். அம்மா வந்து சும்மா ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா நீங்கள் ஜெயிச்சது? ஜெயிச்சது எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா அழுந்துட்டாங்க. அம்மா அழுந்துட்டாங்க, அக்காலாம் அழுந்துட்டாங்க. அக்கானா யாரு? எங்கள் அக்கா தான் பெரியமா பொண்ணு. அவங்க அப்பா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரா? அப்பா இருந்தா ரொம்ப கூடயே வந்திருப்பாரு. ஆனால் அக்கா மாமா ஃபுல் சப்போர்ட். அக்கானா உங்க கசின் உங்களுக்கு? எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க. அவங்க பேர் ஜமுனா ராணி, அட்வொகேட்டு. எங்கள் மாமா பேர் இளவரசன், அவர் அட்வொகேட். அவங்க பெரியமா பொண்ணு அவங்க? அவங்க பெரியமா. அப்பா பேர் இருந்தாரு? அப்பா பேர் லோகநாதன். எப்போ இருந்தாரு? அப்பா நான் 10th படிக்கும் போது இருந்தார். அவர் இருந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும், 4-5 மாதம் இருக்கும். ஓ, அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கும் இல்லையா? இந்த கப்பு ஜெயிச்சும் போது அவங்க அப்பா நினச்சிங்களா? எங்கள் அப்பாவை நெஞ்சினே விளாட்னேன். எங்கள் அப்பா அவரெல்லாம் நெஞ்சினே விளையாடி தான் இப்போ இவ்வளோ வின்னர் எடுத்துருக்கேன். அவர் கைட் பண்ணுறாரு. அப்பா இருந்ததுன்னா உன்னை ஹாப்பியாக இருந்திருப்பேன். சாரிம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் தானே உங்களை கேரமில் இனிஷியேட் பண்ணது இல்லையா? அப்புறம் வந்து இந்த நம்ம ஸ்டேட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக மரியரதிய முன்னாள் உலக சாம்பியன் இருக்கார். சார் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார் உங்களுக்கு? சார் கேம்ப் போட்டார். நியரஸ்ட் இடத்துல கேம்ப் போட்டு ஒரு வாரம் 10 நாள் போட்டார். 10 நாள் போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்து இந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு 10 நாளில் அவர் கேம்ப் போட்டு ஒரு 10 நாளைக்கு எல்லாம் கைடன்ஸ் பண்ணி எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப சார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே அவர் சொல்லி கொடுத்து தான் இப்போ இந்த மேட்சே நான் ஜெயித்தேன். மரியா சார் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அமுதன் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வர்கீஸ் சார் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் நித்யா ராஜன் அவர் அந்த அங்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் மாஸ்டரும் சப்போர்ட் பண்ணார். இப்போ நான் இப்போ புதுவண்ணாரப்பேட்டை வந்து கீர்த்தனா வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் உனக்கு வந்து விட்டுருவாங்களா? கீர்த்தனா வீடு கேட்டால் அது தெரியல சார். அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் எல்லாருக்கும் அந்த ஏரியாவிலே நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமை செய்திருக்கீங்கல்ல, அது எப்படி இருக்கு? அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து நீயும் நல்லா வரணும், நீயும் ஒரு வேர்ல்டு கப் போய் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் வந்து நேற்று வீட்டாண்ட வந்து எல்லாம் கை கொடுத்து மரியாதைலாம் பண்ணிட்டு எல்லாம் போனாங்க. அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு மறுபடியும் வேர்ல்டு கப் போய் ஜெயிக்கணும், அது ஒரு அடுத்த டார்கெட். அதுதான் அடுத்த டார்கெட்டே அதுதான் சார். அது ஜெயிக்கணும்னு ஆசை. நீங்க முன்னாடி இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? அல்ல சார், இது இன்டர்நேஷனல் வரைக்கும் போனதே கிடையாது. இப்போதான் வேர்ல்டு கப் செலக்ட் ஆயிருக்கேன். எப்போ வேர்ல்டு கப்? அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சார் வரும். ஓகே. ஏற்கனவே காசிமா ஜெயிச்சிருக்காங்கல்ல? ஆமாம் சார். அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும் இல்லையா? ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உங்களுக்கு காசிமாவோட? ஏன்னா 2 பேரும் இல்லை, அவள் சின்னதுலேருந்தே ரொம்ப க்ளோஸு. நான் அவங்களும் 8 வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கேரம் ஆட. நானும் 8 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் கேரம் ஆட. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. விளாட்ற டைம் வந்து நாங்கள் இதாக தான் விளாடுவோம். அவள் ஜெயிக்கணும்னு அவள் விளாடுவான், நான் ஜெயிக்கணும்னு நான் விளாடுவேன். அதனால் வந்து விளாட்டில் இதாக விளாடுவோம். மற்ற விஷயத்துலலாம் ஒன்றா தான் சார் இருப்போம். விளாடும் போதும் ஒன்றா தான். ப்ராக்டிஸ் டைமில் கரெக்டாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம், ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா தான் உங்களுக்கு கோச் இல்லையா? அவர் தான் கோச்சு. ஒரே ஃப்ரெண்ட்ஸு. விளையாடும்போது ரொம்ப தீவிரமாக ஆடுவீங்க. விளையாடுவோம். மற்ற டைம் ஜாலி டைமில் வந்து ஓப்பனாக விளையாடுவோம் சார். 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் தானே? இல்லை சார், எனக்கு 21, அவளுக்கு ஒரு 18. ஓ, ஓகே. அப்புறம் வந்து இந்த கேரம் வழியாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது சார். அது யாருன்னா கவர்மெண்ட் மூலயமா அதனால் எனக்கு ஒரு வேலை போட்டு தந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்பா இல்லை, அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, அண்ணன் தம்பி துணி கடையில் வேலை செய்கிறாங்க. எனக்குன்னு ஒரு ஜாப் கிடைச்சா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நேஷனல் ஜெயிச்சிருக்கீங்க, அதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கேரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனையாக இருக்குமா இந்த ஸ்போர்ட்டு? நான் கேரம் ஃபஸ்ட்டு ஆட ஸ்டார்ட் பண்ணவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேரமே இதோட எப்போவுமே ரெகுலராக ஆடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு 6 மணிக்கு உட்காந்துன்னா ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமிங் இருந்தோம். ஒரு காலையிலே ஈவினிங்? காலையில் சார். காலையில் ஒரு 6 மணிக்கு. போரே அடிக்காது உங்களுக்கு கேரம் விளையாடுறது? போரே அடிக்காது. நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடுறோன்றதுக்காக போர்லாம் அடிக்காது சார். எப்போ ஒரு ஆர்வமாக விளையாடுவோம். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்காக தானே இவ்வளோ உழைக்கிறோம். அதனால் எனக்கு அந்த போரே அடிக்காது சார். ஓகே.
நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்களா இப்போதைக்கு? என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன் சார். அதில் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு, அதை எழுதணும். அதுக்கப்புறம் கெவின்ஸ் ஸ்கூலில் ராயபுரத்தில் கேரம் கோச்சராக இருக்கேன் நான். ஓ அப்படியா? ஆமாம் சார். சின்ன பசங்களெல்லாம் கோச் பண்ணி எந்த ஸ்கூலில்? கெவின்ஸ் ஸ்கூல். ஓகே. அப்புறம் வேற என்ன பொழுதுபோக்கு? சினிமாலாம் பார்ப்பீங்களா? இல்லை சார், சினிமாலாம் பார்க்குற டைம் பார்ப்பேன். மற்ற டைம் வந்து விளாட்ணுன்னு மைண்டெல்லாம் சொல்லும் போது இப்போ கேரம் போயிட்டு விளாடிட்டே தான் இருப்பேன். உங்க ஏரியாவில் நிறைய நல்லா விளையாடுறாங்களா குட்டி பசங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். எங்கள் கிளப்லேயே வந்து 48 பேர் 50 பேர் மேலே வந்து விளாட்றாங்க பசங்க. அவ்வளோ. கேரம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். அப்புறம் நீங்கள் நேஷனல்ஸ் ஜெயிச்ச உடனே மற்ற ஸ்டேட் வீரர்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கு காசிமாலாம் தெரியும், வந்து அவங்க வேர்ல்ட் கப்லாம் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படி கேட்டாங்க. நான் அவ்வளோ உழைச்சதுக்காக நான் அவ்வளோ உழைச்சேன், உங்களுக்கு பயமே இல்லையாடி கேட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. நான் உழைச்ச கேம் வந்து நான் உழைச்சதுக்கு நான் வின்னர் வந்தது ரொம்ப எனக்கு ஹாப்பி. நீங்கள் எவ்வளோ பேர் உழைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து தரும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி பயந்துலாம் இருந்தீங்களா அப்படி கேட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. நம்ம விளாட்ற கேம் நம்ம விளாடுவோம், நம்ம ஜெயிக்கிறது தோக்குறோம், அப்புறம் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அது வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படி சொல்லிட்டு விளாடு. இப்போ கீர்த்தனா ஒரு எல்லாரும் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, இனிமேல் வந்து நீங்கள் அடுத்த போட்டிக்கெலாம் போனால் கீர்த்தனா வந்திருக்காங்கப்பா அப்படின்னு தயாராக இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் சார். இப்போ உங்களுக்கு காசிமா தவிர வேறு ஏதாவது டஃப்பான ஆப்போனன்ட்ஸ்லாம் இருந்தாங்களா? எல்ஐசி அபூர்வா இருந்தாங்க, அம்பிகான்னு ஸ்பான்சரில் ஆர்பிஐயில் அவங்க வந்தாங்க. அவங்க 2 பேர் டாப் பிளேயர் வந்தாங்க. அவங்கள ஆடினீங்களா நீங்கள்? அவங்க கூடலாம் ஆடினேன் சார். அப்புறம் மித்ரான்னு அவங்களும் வேர்ல்டு கப் போயிட்டு வந்தவங்க தான். அவங்க கூட செமியில் வந்து அவங்க கூட தான் விளாட்னேன். அவங்களும் வேர்ல்டு கப் போயிட்டு வந்தவங்க தான். அவங்கக்கிட்டேயும் விளாடும் போது பயம் இல்லை சார். யார் இருந்தாலும் ஓகே. நம்ம விளாட்ற கேம் நம்ம விளாடணும், நம்ம முயற்சி பண்ணதுக்கு ஏதோ சூப்பர். ஏன்னா சில பேர் வந்து பெரிய ஸ்டேஜ் பார்த்தா கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா விளையாடுவாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதுவாகிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாது. பயமே இல்லை சார். நம்ம நார்மலாக ஆடலான்னு சொல்லிட்டு நார்மலாக ஆடணும். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஆல் தி பெஸ்ட். வந்து உங்களுக்கு வந்து கேரமில் பிடிச்ச பிளேயர் அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்கள் இவரை மாதிரி நம்ம ஆடணும் அப்படின்னு நினச்ச ஏதாவது ஒரு பேர் உண்டா? இவர் மாதிரி ராதாண்ணா, ராதாண்ணான்னு ஒரு கேரம் பிளேயர் இருக்கார், அவரை மாதிரி விளாட்ணும். அவர் என்ன ஸ்பெஷல்? அவர் டிஃபிகல்ட்டான காயின்லாம் எப்படி போடுறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அந்த டிஃபிகல்ட்டான காயினை வந்து நம்ம எப்படி போடுவோம், நம்ம நின்று பார்ப்போம். ஆனால் அவர் எந்த ஷாட் அடிப்பாருன்னு தெரியாது. நம்ம இந்த பாயிண்டில் போடுவார், பார்த்தா அவர் வேறு பாயிண்டில் போடுவார். அதனால தான் எனக்கு அவரை பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சினிமா எப்பயாவது பார்ப்பீங்களா? எப்பயாவது தான். பிடிச்ச படம் ஏதாவது உண்டா? அதான் எப்பயாவது தான். பிடிச்ச ஹீரோ யாரு? பிடிச்ச ஹீரோ தனுஷ். அவர் கேரம் பற்றி ஒரு படம் எடுத்தா அவர் ஹீரோ நடிக்கலாமா? சென்னையில் எடுத்திருக்காரு. அதில் விளையாடுவார் கேரம்ல? அதில் கேரம்ல விளையாடுவார். ஓ, அதனாலே பிடிக்குமா? அதனால இல்லை, எனக்கு எப்பவுமே தனுஷ் பிடிக்கும் தான். அவர் நடிக்கிறது அது ஒரு சீன் பிடிக்கும். வேற என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? வேற இல்லை சார். விளாட்ற நேரம் விளாடுவேன். அதுக்கப்புறம் அங்கே பசங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி சேனல் எதுனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விளாட்றது சேனல் பார்க்குறது, அது மாதிரி ஸ்கூலில் கோச்சிங் போய் பண்ணிட்டு வர்றது, இதே தான் சார் வீட்டில் வேலை. ஆல் தி பெஸ்ட் கீர்த்தனா. வந்து நீங்கள் தமிழ்நாடு SDIT மெம்பர் செக்ரட்டரி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கணும், நீங்கள் இன்னும் நிறையா ஜெயிக்கணும். அந்த கடின உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே ஓகே. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது சார். அதுவும் உங்கள் அப்பா உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா? எங்கே இருந்தால் அவர் வந்து அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்புறம் உங்கள் பிரதர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க நீங்கள் இப்போ ஜெயிச்சுட்டு வந்தோடனே? பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி. ஆனால் வந்து இது ஜெயிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஆனால் வேர்ல்டு கப் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க, அண்ணனும் தம்பியும். அவங்களுக்கு வந்து இப்போ இது ஜெயிச்சதும் சந்தோஷம் தான், வேர்ல்டு கப் போய் ஜெயிச்சுட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் மோட்டிவேட் பண்ணி தான் இருப்பாங்க. நீ வந்து வீட்டில் வேலை செஞ்சா கூட நீ வேலை செய்யாத, போய் கேரம் விளாடு. வீட்டில் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிலாம் அதே தான் சொல்லுவாங்க. வீட்டில் வேலைலாம் செய்ய மாட்டேன், வேலை செஞ்சாலும் அம்மா வந்து நீ கேரம் போய் ஆடு. வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டு. நான் வந்து ஜெயிப் பண்ணி எங்கள் வீட்டில் ஒரே நம்பிக்கை சார். உங்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது? அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவள் ஜெயிப்பா அப்படின்ட்டு. விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அம்மா அமுச்சு விடுவாங்க. எந்திரிக்கலன்னா அடிப்பாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் கேரம் விளையாடி சொல்லிட்டு 4 மணிலேருந்து 7:30 8:30 மணி வரைக்கும் விளையாடுவேன். காலையில் போய் விளாட்ற ப்ராக்டிஸ் தான் வந்து எப்பவுமே கை கொடுக்கும் அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எப்பவுமே காலையில் 4 மணி எந்திரிச்சு போய் விளையாடுவாங்க. அவர் அந்த அகாடமியில் போய் ஆடுவீங்க? அந்த அகாடமியில்
பக்கத்துலேயே தான் சார், ஒரு 2 வீடு தள்ளி தான் ஓ பக்கம். அவ்வளோதான். அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. கை வலிக்காதா? விரலாம் வலிக்காதா தொடர்ந்து விளையாடிட்டே இல்லை சார், நம்ம வந்து இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம், இப்போ வந்து வீட்டு கஷ்டம் யோசிப்பேன் சார். நான் வீட்டிலேருந்து இவ்வளோ அம்மாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நகைலாம் வச்சு தான் எனக்கு தருவாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நகைலாம் வச்சு காசு தராங்க அப்படின்ட்டு ஒரு வைராக்கத்தோடு விளையாடுவேன் சார். நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம் டெல்லிக்கு, நம்மளுக்கு நகைலாம் வச்சு அம்மா அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம போய் சும்மா இருக்கக்கூடாது, ஜெயிக்கணும். அந்த எந்த மேட்ச் பண்ணாலும் நான் வந்து வீட்டு கஷ்டத்தை வந்து மெயினில் வச்சுப்பேன் சார். வச்சுட்டு தான் நம்ம இது மாதிரி விளாட்ணும், நம்மளுக்காக இவங்க வந்து பொண்ணு ஜெயிப்பான்றதுக்காக தான் நகை காசுலாம் கட்டி அனுப்புகிறாங்க, அவள் ஜெயிப்பா அந்த நம்பிக்கைக்காக தான் சார் நான் அவ்வளோ போராடி ஜெயிப்பேன். அதேமாரி அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டு. அம்மாவுக்கு வந்து வேர்ல்டு கப் போய் ஜெயிக்கணும் ரொம்ப ஆசை அம்மாவுக்கு. அம்மா பேர் இந்திராணி. ஓகே, வந்திருக்காங்களா அவங்க வரல, அக்கா மாமா தான் வந்திருக்காங்க. சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே சார். அதுக்கு அம்மா பிரதர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வரணும். ஓகே, வரீங்களா? வரேன் சார். நான் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேன். ஓகே சார். சரிங்களா? நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல். அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் கீர்த்தனா. கலக்குங்க, வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரட்டும். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார்.